அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இப்போ தொல்காப்பிய மாந்தர்களில் இப்போ பரத்தையர் பற்றி பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் பரத்தையர் பற்றிய சொல்லாட்சிகள் 12 இடங்களில் சுட்டப்பட்டுள்ளன. அவை பரத்தையர் என 6 இடங்களிலும், மாயப்பரத்தை என ஓரிடத்திலும், காமக்கிழத்தி என 3 இடங்களிலும், எங்கையர் காதல் எங்கையர் என 2 இடங்களிலும் வந்துள்ளன. தொல்காப்பியத்தில் பரத்தையர் பற்றிய செய்திகள் 8 நூற்பாக்களில் சுட்டப்பட்டுள்ளன. அவை தலைவன் கூற்று, தலைவி கூற்று, பரத்தையர் பிரிந்தவன், தலைவியின் பூப்பிற்கு பின்னர் உறைய வேண்டிய இடம், அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் ஆகிய 4வருக்கும் உரிய பரத்தையருக்கு தூதனுப்பும் பண்பு, தலைவனின் மனைவி பரத்தையை புகழும் பண்பு, கற்பில் கூற்றுக்குரியோரில் பரத்தை, தலைவியை சுட்டி கூறப்படாத கூற்றில் பரத்தை, வாயில் முன் என்பது சுட்டி கூறப்படாத கூற்றில் பரத்தை, வாயில் கூற்று என்பது போன்ற செய்திகளை உள்ளடக்கியதாகும். எனினும் இவை பரத்தையர் பற்றிய குறிப்புகளை உள்ளடக்கியதுதான் பரத்தையரின் கூற்றுக்களானது அல்ல. தலைவன் தலைவி கூற்றில் பரத்தையர். கற்பு வாழ்வில் தலைவனுக்குரிய கூற்றில் 29வது கூற்றில் தலைவன் பிரிந்தபோது ஒரே இல்லில் இருந்து வாழ்க்கை நடத்தும் காமக்கிழத்தியும் மனைவியும் பிரிவில் தமக்கு பாதுகாவலாக சொன்ன சொல்லிற்கு தலைவன் மறுமொழியும் போது அவனுக்கு கூற்றுக்கள் நிகழும் என்பதில் காமக்கிழத்தி பாதுகாவலாக சொன்னது என கூறுவதில் காமக்கிழத்தியின் கூற்று உள்ளது. ஆனால் என்ன கூறினாள் என்பது சுட்டப்படவில்லை. தலைவி கூற்றிலும் காமக்கிழத்தி பற்றிய செய்திகள் பல இடம்பெற்றுள்ளன. பரத்தையரிடம் இன்பம் துய்த்து அவ்வாசை தீர்ந்த பின் தலைவியை நாடி அவளது ஊடலை போக்கி அவளிடம் இன்பத்தை பெற பல்வேறு புகழ் மொழிகளை தலைவியிடம் கூறும் பொழுது பணிந்து பேசும் இம்மொழிகளை பரத்தையராகிய எம் தங்கையருக்கு உரைப்பாயாக என எள்ளி நகையாடி கூற்று நிகழ்த்தும் இடத்தும், பரத்தையர்பார் செல்லாத இடத்தும், தலைவனை அங்கு போ என ஊடி கூறும் இடத்தும், காமக்கிழத்தி தெருவில் விளையாடிய தன் மகனை தழுவி விளையாடிய இடத்தும், பரத்தையரிடம் சென்றது என் தவறை என கூறி தலைவின் காலில் தலைவன் விழுந்து பணியும் போதும் அதை கண்டு இதை நீ விரும்பும் என் தங்கையராகிய பரத்தையர்கானின் என்னவாகும் என தலைவி விளம்பும் இடத்தும், தன் புதல்வனை பரத்தையர் விரும்பி தூக்கி கொஞ்சி மகிழ்வதை கேட்டு வெகுளும் இடத்தும், தலைவன் காமக்கிழத்தியின் அழகை பாராட்டிய தீய கருத்தை கேள்வியுற்ற போதும் பரத்தையை விரும்பி தலைவனை தோழியிடம் வெறுக்கும் இடத்தும் என தலைவிக்கு 7 கூற்றுகளில் பரத்தையர் பற்றிய செய்தி தலைவிக்குரிய 7 கூற்றுகளில் பரத்தையர் பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. எனினும் இவை பரத்தையரின் கூற்றல்ல, தலைவியின் கூற்றே ஆகும். ஏனெனில் பரத்தையருக்கு என தொல்காப்பியத்தில் கூற்றுக்கள் இருந்ததாக சுட்டப்படவில்லை. காமக்கிழத்தியரின் கூற்றுக்கள். பரத்தையரில் ஒருவராகிய காமக்கிழத்தி அவளுடைய கூற்றுக்கள் பற்றி தான் வருது. பரத்தையருக்கென தனி கூற்றுக்கள் இங்கு இடம்பெறவில்லை. அந்த காமக்கிழத்தி என்பவள் பரத்தையரில் ஒரு வகைதான். ஆனால் மனைவி போலவே காமத்திற்காக உரிமை பூண்டு இருக்கக்கூடிய மகளிர் காமக்கிழத்தி ஆவர். அவள் தலைவி கூடவே ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவள். காமக்கிழத்தியரின் கூற்றுகள் இங்கு தொல்காப்பியத்தில் என்ன இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். தலைவனுக்கு உரிமையுடைய தலைவியருக்கு பின் தலைவனால் முறையாக வரைந்து கொள்ளப்பட்ட பரத்தையரே 2ஆம் மனைவியரே இந்த காமக்கிழத்தியர் ஆவர். இவள் தலைவியுடனேயே ஒரே இல்லில் வாழும் தகுதி பெற்றவள். காமத்தின் காரணமாக தலைவிக்கு பின் வரையப்படுபவளே இக்காமக்கிழத்தியர் ஆவர். ஆனால் பரத்தையர் வரையப்படாதவர். வரைவு அப்படின்னா திருமணம். இங்கு பரத்தையரை எந்த தலைவனும் திருமணம் செய்து கொள்வதில்லை. இன்பத்திற்காக மட்டும் அவளிடம் சென்று இன்பம் தேய்த்து வருவான். இக்காமக்கிழத்தியருக்கு உரிய கூற்றுக்களை தொல்காப்பியர் தலைவியருக்கு நிகராக படைத்துள்ளார்.
பரத்தியர் மூவகையினர் எனினும் காமக்கிளத்தியரே கூற்றுக்குரியோராக படைக்கப்படாதவர் எனினும் பரத்தியர் கூற்றுக்குரியோரில் ஒருவராக படைக்கப்பட்டிருப்பினும் இங்கு அதற்கு விதி விலக்காக காமக்கிளத்தியரின் கூற்றே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. காமக்கிளத்தியருக்கு உரிய கூற்றுக்களை தொல்காப்பியர் தலைவருக்கு நிகராக படைத்துள்ளார். பரத்தியர் மூவகையினர் எனினும் காமக்கிளத்தியரே கூற்றுக்குரியோராக படைக்கப்படாதவர் எனினும் பரத்தியர் கூற்றுக்குரியோரில் ஒருவராக படைக்கப்பட்டிருப்பினும் அதற்கு விதி விலக்காக காமக்கிளத்தியரின் கூற்றே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. காமக்கிளத்தியருக்கு உரிய கூற்றுக்கள் என தொல்காப்பியம் தலைவன் ஒரே வீட்டில் இருக்கும் தலைவியிடமும் தன்னிடமும் மாறி மாறி தழுவி இன்பம் துய்க்கும் போது தலைவியின் மீது கொண்ட ஊடலின் போதும் காமக்கிளத்திக்கு கூற்று நிகழும். தலைவன் தன்னிடம் இன்பம் துய்த்தலை அவன் வீட்டில் உள்ள தலைவி முதலானோர் அவனது இத்தகைய செயலை வெறுத்தும் பழித்தும் கூறுமிடத்தும் காமக்கிளத்திக்கு கூற்று உண்டாகும். மேலும் பல குழந்தைகளை கண்டு அவர்களது செயல்களை கண்டு மன மகிழ்ச்சி கொண்டும் கூற்று நிகழ்த்துவாள். களவு தலைவி சில சமயங்களில் கோவப்பட்டு தலைவனை கடிந்துரைக்கும் போதும் கற்பிலும் தலைவி தலைவனை ஊடிப்பின் தாய்போல் தலைவனது செயலை பொறுத்து கொண்டு அவனை ஏற்று இருவரும் கூடி மகிழும் போதும் அதை கண்டு காமக்கிளத்தி கூற்று நிகழ்த்துவாள். தலைவனின் புதல்வனை தான் விரும்பி அவனுக்கு அணிகலன்கள் பூட்டி மகிழ்வதையே காரணமாக கொண்டு அதனை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தலைவன் தன்னிடம் வாயிலாக அவனை தூக்கி கொண்டு வரும் இடத்தும் காமக்கிளத்தி கூற்று நிகழ்த்துவாள். தான் தலைவியைப் போலவே தலைவனுக்கு மனைவி எனினும் தன்னை போல பலரையும் மனைவியாக தலைவன் கொண்டிருப்பானோ என எண்ணி அவனிடம் கூற்று நிகழ்த்துவாள். அவனிடம் தலைவனோடு ஆறு குளம் சோலை என வெளியில் சென்று நீரி விளையாடி மகிழும் இடத்தும் என 8 இடங்களில் காமக்கிளத்திக்கு கூற்று நிகழ்வதை நூற்பாவில் புல்லுதல் மயக்கும் புலவி கண்ணும் இல்லோர் செய்வினை இகழ்ச்சி கண்ணும் பல்வேறு புதல்வர் கண்டு நனி உவப்பினும் மறையின் வந்த மனையோள் வயிற்கண்ணும் பொறையின்று பெருகிய பருவரர் கண்ணும் காதல் சோர்வின் கடப்பாட்டு ஆண்மையின் தாய்போல் தளியி களறி அம்மனைவியை காய்வு இன்றி அவன் வயின் பொறுத்தற்கண்ணும் இந்நகை புதல்வனை தளியி இலையணிந்து பின்னர் வந்த வாயிற்கண்ணும் மனையோள் ஒத்தலின் தன்னோர் அன்னோர் மிகை என குறித்த கொள்கை கண்ணும் எண்ணிய பண்ணை என்று இவற்றோடு பிறவும் கண்ணிய காமக்கிளத்தியர் மேன என தொல்காப்பியம் களவியல் 10வது நூற்பாவில் தொல்காப்பியர் என்றவாறு சுட்டுகின்றார். காமக்கிளத்தியருக்கு தலைவன் கூற்றில் ஓரிடத்தில் கூற்று நிகழ்த்தியதற்கு மறுமொழி கூறியதாக கூறப்பட்டுள்ளதில் ஓர் கூற்று மேற்கண்டவற்றில் தனியாக காமக்கிளத்திற்கென ஓர் 8 கூற்று ஆக மொத்தம் 9 கூற்றுகள் காமக்கிளத்திற்கென உள்ளன. கூற்றுக்குரியோரில் பரத்தை ஒருவராக சுட்டப்பட்டுள்ள போதும் அவர்க்கென கூற்றுக்களை தனியாக தொல்காப்பியர் அமைக்காததும் கூற்றுக்குரியோரில் ஒருவராக காமக்கிளத்தியரை சுட்டாத போதிலும் அவருக்கென தனியாக கூற்றுக்களை சுட்டி இருப்பதும் தொல்காப்பியரின் ஓர் சிறப்பே ஆகும். நன்றி, வணக்கம். நன்றியுடன் முனைவர் மு. செண்பா.